வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 15 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தற்பொழுது விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கும் வகையிலும் மன உறுதி தரும் வகையிலும் தொடர்ந்து நாம தகவல்கள் வழங்கி வந்தாலும் விவசாயிகளிடையே அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் நாம் சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களையும் மறக்கடிக்க செய்து தனக்கு தானே குழம்பிக் கொண்டு சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டு கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மனவேதனை அளிக்கிறது என்றுதான் திரும்ப சொல்றேன். நாம ஏற்கனவே சொன்னோம், இந்த நாள்ல மழை இருக்காது, இடைவெளி கொடுக்கும், அந்த நேரத்தில் வெயில் உயரும் பொழுது ஆகா சொன்னார்களே எல்னினோ, சூப்பர் எல்னினோ, வறட்சி, இவையெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நேற்றைக்கு கூட பல்வேறு இடங்களில் பல்வேறுபட்ட விவாதங்களும் மனக்குழப்பங்களும் தெளிவில்லாத நிலையும் இருந்ததை கைபேசி வாயிலாக அறிந்தேன். மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கிறோம். கடந்த நீண்ட கால வானிலை அறிக்கையில் என்ன சொன்னமோ அதே அமைப்பு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லி இருந்தோம்? பசிபிக் பெருங்கடல்ல சூப்பர் புயல் ஆசியா பக்கம் உருவாகி இருக்கு. நல்லா பாருங்கணும். எல் நினோ என்றால் அமெரிக்க பக்கம் உருவாகணும். ஆசியா பக்கமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களிலே இன்னும் வலுவான நிகழ்வுகள் உருவாக போகிறது. ஆரம்ப நிலையில தைவான் மற்றும் சீனா பகுதியை தாக்கும், அதற்கு பிறகு தைவானையும், அதற்கு பிறகு ஹாங்காங் உள்ளிட்ட சீன பகுதியையும், அதற்கு பிறகு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் என்றும், அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வருவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசாவிற்கும், அதற்கு பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் எல்லாம் செப்டம்பர் அக்டோபரில் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பருவமழை கண்டிப்பாக பின்மழை. வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் தான் பருவமழை வலுத்து பொழியும். அதற்கே இன்னும் 15 நாள் இருக்கிறது. வழக்கமாக பெய்யக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆடிப்பெருக்குக்கு பிறகுதான் வழக்கமாக பொழியும். அதற்கே இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது. 15 நாட்கள் 18 நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு பிறகு ஒரு 15 நாட்கள் தாமதமடைந்து வலுப்பெறும். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த 8 நாள் இடைவெளி நிறைவடைந்த பிறகு வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழிய இருக்கிறது. அது 17ஆம் தேதியிலிருந்து என்று உறுதிபட தெரிவித்து வருகிறோம். தயவு செய்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர். கடந்த 10-11 என்று சொன்னோம். அதிலும் 2 நாள் மழை பொழிவை கொடுத்தது. அந்த 10-11 என்பதையே நீண்டகால அறிக்கையில் சொல்லி இருந்தோம். அதற்கு பிறகு 10 நாள் இடைவெளி கிடைக்கும் என்று சொன்னோம். அதற்கு பிறகு 8 நாள் இடைவெளினோம். இப்போ 7 நாள் தான் இடைவெளி. இப்போ பார்க்கும் பொழுது 6 நாள் தான் இடைவெளி. அந்த 6 நாளில் 3 நாள் கடந்து விட்டது. இன்னும் 3 நாள் மட்டுமே. இன்றைக்கு தேதி 15 ஆகிவிட்டது. இன்னும் 2 நாள் தான். 17ஆம் தேதியே மழை பெய்ய போகிறது. 17ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர அனைத்து வட உள் பகுதிகளுக்கும், டெல்டாவின் ஒரு சில பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கையும், மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கையும் 17ஆம் தேதி இருக்கிறது. 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழிய இருக்கிறது. ஏற்கனவே சீனா கடந்த அந்த சூப்பர் புயல் செயலிழந்து தென்கொரியா, ஜப்பான் இடைப்பட்ட பகுதி வழியாக ரஷ்ய பகுதிக்குள் போய் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. புதிய சிறு நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற காரணத்தினாலே சற்று காற்று திசையில் மாறியே இருக்கிறது. இருந்த போதிலும் வங்கக்கடலிலே தற்பொழுது ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலின் மேற்கு வங்கத்திற்கு தெற்கு புறமாக, வங்கதேசத்திற்கு தெற்கு புறமாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி வெல்மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதியாகி அது வரக்கூடிய 15 தேதியில், அதாவது இன்றைய தேதியில் வடக்கு நோக்கி, அதாவது மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒட்டி நகர்ந்து பிறகு நாளைய தேதிக்கு பிறகு அது வட இந்தியாவில் இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. பிறகு அது பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் போகும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது முழுமையான பருவமழையை பாகிஸ்தானில் இந்த சிஸ்டம் தொடக்காது. அதுக்கு அடுத்த சிஸ்டம் தொடங்கிய பிறகுதான் பருவமழை முழுமையாக நாடெங்கும் தீவிரமடையும். ஆகவே பருவமழை தொடங்கிய பொழுது பெய்யும் மழைக்கு பிறகு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய பருவமழை பாகிஸ்தானில் போய் பருவமழையை தொடக்கி வைத்து அங்கே குளிர்வித்த பிறகு அங்கே பின்வாங்க தொடங்கும் பொழுதுதான் இங்கே எப்பொழுதுமே வலுப்பெறும், எப்பொழுதுமே வலுத்த மழை பொழிவு கொடுக்கும். அது வரக்கூடிய ஆகஸ்ட்
மாதத்திலும் செப்டம்பரில் அதைவிட அதிகமாகவும் அக்டோபர் முன் 15 தேதி மிக அதிகமாகவும் தென்மேற்கு பருவமழை வலுத்து பொழியும். விரல் வைத்து மூக்கிலே விரல் வைத்து என்ன இப்படி சொல்வதெல்லாம் சரியாக நடக்கிறதே, இப்படி செப்டம்பர் அக்டோபரிலே அதிக மழை பொழிகிறதே, ஆகஸ்ட் சொன்னதே தொடங்கிவிட்டது, ஜூலை 17 மழை வந்துவிட்டது, இடிமழை வந்துவிட்டது. அப்பொழுது உங்களுக்கு புரிய வரும். 25ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுப்பெறும். அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் 25ஆம் தேதி 24ஆம் தேதிக்கு பிறகு 25லிருந்து வைத்துக் கொள்ளுங்கள், 24 வராவிட்டால் 25லிருந்து தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த சாரல் மழை பொழிவு போல மீண்டும் பெய்ய தொடங்கும் மாத இறுதி நாட்களிலே. அப்பொழுது நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து பலத்த மழை இருக்கும். சாரல் மழை கணவாய் பகுதிகளில் இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை பொழிவும் இருக்கும். பொதுவாக வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒரு நிகழ்வு இருந்தால் காற்று வங்கக்கடலில் இருந்து வடக்கு நோக்கியும் அரபிக்கடலில் இருந்து தமிழ்நாடு ஊடாக வடக்கு நோக்கியும் பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்று ஊடுருவி எதிர்த்து தேக்கி வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்துவது சாதகம் இல்லாமல் இருக்கும். இந்த நிகழ்வு உள்ளே நுழைந்த பிறகுதான் அந்த சாதகம் ஏற்படும். அந்த நாள்தான் 17ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சென்னை மாநகரத்திற்கு மழை பொழியும். அப்பொழுது ஊடகங்களிலே உங்களுக்கு செய்தியாக வரும். அப்பொழுதாவது நம்பிக்கை பெறுங்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதற்கு பிறகு ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே, கர்நாடகாவிலே வலுக்கும். அப்பொழுது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஒரு லேசான மிதமான மழையாக பொழிந்து கொண்டிருக்கும். 8 சென்டிமீட்டருக்குள்ளர அது சாரல் மழையாக ஓரிரு சென்டிமீட்டர் அப்படியே கணவாய் பகுதிகளில் வரும். கடந்த வாரம் பொய்தது போல இந்த நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவும் இந்த மாத இறுதியில் வலுப்பெற்றிருக்கும். ஒதுக்கி பொழிந்து கொண்டிருக்கும். ஆக 17ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை பொழிவாக தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழை பொழிவாக தொடங்குவது தமிழ்நாட்டிலே. 25 தென்மேற்கு பருவமழை வலுக்க, வெப்பச்சலன இடிமழை பொழிவு வலுக்க பொழிந்து கொண்டிருக்கும். மாலை இரவு மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் மாலை இரவு மழை பொழிவாக தொடரும். அது ஆடிப்பெருக்குக்கு பிறகு மேலும் வலுப்பெறும். மாத இறுதியிலிருந்து வலுப்பெற்று கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் 3 ஆடி 18 அது மேலும் வலுப்பெறும். அப்படியே ஆகஸ்ட் 10 15 வரை ஒரு 5 நாள் இடைவெளி கொடுக்கலாம். அது தென்சீனா கடற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அது ஹாங்காங் அருகே தென்சீன கடலில் சீன பகுதியை தாக்க இருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 15 அதாவது 10 15ஆம் தேதிக்குள்ளர ஹாங்காங் அதன் ஒட்டியுள்ள சீன பகுதியை ஆகஸ்ட் 10 15 தேதிகளில் தாக்க இருக்கிறது. அப்பொழுது சற்று காற்று திசை மாறி 5 நாள் இருக்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே நேரடியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக, தாய்லாந்து வழியாக, மியான்மர் வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதியை வந்தடையும். ஆகஸ்ட் 15 தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவிலே வலுப்பெறும். அப்பொழுது பாகிஸ்தான்லாம் முழுமையாக குளிர்விக்கப்படும். வட இந்திய நிலப்பகுதிகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆகஸ்ட் 15க்கு பிறகு வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். அதே வேளையில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் வங்கக்கடலில் அமையும் பொழுது தென்மேற்கு பருவமழை வலுவும் இருக்கும். நல்ல பலத்த மழை ஆகஸ்ட் 15 பொழிய இருக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு படிப்படியாக மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் மழை பொழிவாக இருக்கும். ஆகஸ்ட் இறுதியில் கண்டிப்பாக கேரளா, கர்நாடக அணைகளை நிரப்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உபரி நீர் திறக்கும் வகையிலே செப்டம்பர் முதல் வாரம் அமையும். மேட்டூர், பவானிசாகர் மற்றும் பரம்பிக்குளம், முல்லை பெரியாறு போன்ற, அதேபோல அமராவதி, திருமூர்த்தி உள்ளிட்ட அணைகளுக்கு, அதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தின் அணைகள், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் அணைகளுக்கெல்லாம் நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் அமைப்பு ஆகஸ்ட் இறுதியிலிருந்து ஆகஸ்ட் 15க்கு மேல் கிடைக்கப்பெறும். ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகு நன்றாக வலுப்பெறும். செப்டம்பர் முதல் வாரம் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவில் இருந்து உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு கர்நாடகாவில் இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழப்பம் வேண்டாம். எல்னினோ வறட்சி குறித்த குழப்பம் தயவு செய்து வேண்டாம். தற்பொழுது எப்பொழுதும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்பொழுது. ஆனால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலு இல்லாமல் இருக்கிற பொழுதெல்லாமே இப்படி வெப்பம் இருப்பது இயல்புதான். பொதுவாக சூரியனின் குத்துக்கதிர் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்து வடக்கு நோக்கி பயணித்து மே ஜூன் மாதங்களில் ஆந்திர பிரதேசம், ஒடிசாவை தாண்டி ஜூன் 21 மேற்கு வங்கம் முதல்
குஜராத் வரை இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கடகரேக பகுதியில் நிலவி ஜூன் 21க்கு பிறகு அப்படியே தெற்கு நோக்கி திரும்பி இப்பொழுது ஜூலையிலே ஒடிசாவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எல்லாம் 2வது வாரத்தில் எல்லாம் அது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி மத்திய பகுதியிலையும் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 3 வரை தமிழ்நாட்டில் நிலவும். செப்டம்பர் 3 குமரி முனையை விட்டு விலகி குமரி கடலில் இறங்கி செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும் வழித்தடத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் என்பதனால வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது எப்பொழுதும் இயல்பான ஒன்றுதான். தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரமில்லையோ அப்பொழுது இந்த வெப்பம் இருக்கும். இந்த வெப்பமும் வரக்கூடிய 17 விலகிவிடும். சற்று வெப்பத்துடன் கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு இருந்தாலும் இந்த அனலுடன் கூடிய வெப்பம் இருக்காது. காரணம், காற்று முற்றிலுமாக பசிபிக் பெருங்கடல் நோக்கி திரும்பி இருந்த காரணத்தினாலே இந்த நிகழ்வு புதிதாக வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி இருக்கிறது. வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. பிறகு 24, 25 தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெற இருக்கிறது. பிறகு இப்படியே ஆகஸ்ட் 15 வரை 10 வரை வலுப்பெற்றிருக்கும். பிறகு 5 நாள் இடைவெளி கொடுத்தாலும் அந்த 5 நாளிலே கொஞ்சம் வெப்பம் கூடி இருந்தாலும் மீண்டும் 15 ஜனவரி 10 வரைக்கும் மழை காலம்தான். இதுல அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் இறுதி வரை ஒரு 15 நாள், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரிலே தென்மேற்கு பருவமழை காலம் ஒரு 15 நாள் ஆக 2 மாதம் 60 நாட்கள் வலுத்த தென்மேற்கு பருவமழை பொழியும். 4 நாட்கள் போதும் நம் அணைகளை நிரப்புவதற்கு. எதற்கு நமக்கு 60 நாட்கள் பொழியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை வேண்டும். ஆகவே தென்மேற்கு பருவமழை அணைகளை தாமதமாக நிரப்பும். தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை பொழிவு தாமதமாக பொழியும். ஒன்று சொல்கிறேன், அறுவடை நேரத்தில் இடையூறு கொடுக்கும் மழை இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகவே ஆழ்துளாய் கிணறுகளை வைத்து சாகுபடி செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் நேரத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே இந்த ஆண்டு வலுத்த பருவமழை இருக்கிறது. வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சியுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, தெற்கு ஆந்திர பகுதியில் நிலைபெறக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக செப்டம்பர் இறுதி அக்டோபரில் வலுத்த பலத்த மழை இருக்கிறது. அக்டோபர் 15 வரை வலுத்த பலத்த தென்மேற்கு பருவமழை பொழியும். கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவில், ஆக தமிழ்நாட்டிலும் அது தாக்கம் இருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக அப்படியே தலைகீழாக மாறும். அக்டோபர் 18 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வலுத்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். எப்பொழுதுமே அக்டோபர் 18 தொடங்கி நவம்பர் 1 வரைக்கும் பெரிதா தீவிரம் இருக்காது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல, தொடக்கமே வலுத்திருக்கும். அக்டோபர் 18 அக்டோபர் 31 வரை வலுத்திருக்கும். நவம்பர் 1 மேலும் வலுத்திருக்கும். நவம்பர் இறுதி, டிசம்பர் இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழை இருக்கும். இடைவெளி நாட்கள் குறைவு, மழை நாட்கள் அதிகம், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். கடந்த ஆண்டு இலங்கைக்கு பாதிப்பை கொடுத்தது போல இந்த ஆண்டும் தமிழ்நாட்டிற்கும் அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. இலங்கைக்கும் அதிக மழை தெரிகிறது. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். ஆகவே மழை பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது. மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய காலம் தாமதமடைகிறது. மழைப்பொழிவு பின்மழை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 15 ஒரு 15 நாள். ஏன் சார் தள்ளிட்டு போறீங்க? 17ஆம் தேதியிலிருந்து அப்போ மழை பெய்யாதங்க கூடாது. அணைகளை நிரப்பும் மழையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜூலை 17 வெப்பச்சலன இடிமழை பொழிவு, ஜூலை 24 தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெறும். ஜூலை இறுதிக்கு பிறகு ஆகஸ்ட் முதல் 10 நாள் நன்றாக வலுத்திருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படுத்தும், நம்பிக்கையை கொடுக்கும். அதற்கு பிறகு உண்மை புரிய வரும் அளவிலே இருக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். இவை இத்தனை விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் தங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கூடிய குழப்பங்களுக்கு எப்படி விடை சொல்வேன் என்று தெரியவில்லை. இதை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, நாம் விதைக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது மழை பொழியாது. அது பொழியும் பொழுது நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சேர்த்து பொழிவதை சேமிக்க வேண்டும். அதாவது மழை நீரை சேகரித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தென்மேற்கு பருவமழையின் பின்மழை காலத்திலும் சரி, வடகிழக்கு பருவமழை காலத்திலும் சரி, நாம் பெய்யக்கூடிய மழையை சேமிப்பதற்கு பண்ணை குட்டைகள் அமைப்போம். இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழைக்கு கரைகளை வலுப்படுத்துவோம் என்ற வார்த்தையுடன் தொடர்ந்து மழை பொழிவிற்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன். கண்டிப்பாக பொழியும்.
ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பொழியாது, அது பொழியும் பொழுது நாம் சேமித்து வைத்து கொண்டு தான் பயன்படுத்த வேண்டிய காலம் இருக்கிறது. நிறைய மழை இருக்கிறது. கட்டாயமாக அதை சேமிக்கும் வகையில் அதை நாம் வழிவகை செய்து திட்டமிட்டு வகுத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.